வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்க்க போகிறது ஆர்ஆர்பி ஜே எக்ஸாமில் 2024 கேட்கப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டினுடைய பாட்டு தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இது வரைக்கும் ஏஎல்பி கொஸ்டினுடைய எல்லா வீடியோவும் பார்த்தாச்சு. கரண்ட் அஃபேர்ஸ் இது வந்து ஜே எக்ஸாம்லேயே வந்து லாஸ்ட் வீடியோ கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவில். அடுத்ததான் வாட் வாஸ் தி வென்யூ ஆஃப் G20 அக்ரிகல்ச்சர் மினிஸ்டீரியல் மீட்டிங் ஆஃப் இன் 2024. 2024 நடந்த G20 அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் அளவிலான மீட்டிங்கில் வந்து எங்கே நடந்துச்சு பார்த்தீங்கன்னா பிரேசில் நாட்டினுடைய குயபா நகரத்தில் தான் நடந்துச்சு. இதே நேரத்தில் G20 சம்மிட் வந்து 2025 எங்கே நடக்க போகுதுன்னா சவுத் ஆப்பிரிக்கா நாட்டினுடைய நகரமான ஜோகனஸ்பர்க்கில் தான் வந்து நடக்க போகுது. அடுத்த கொஸ்டின், த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வாஸ் இனாக்டட் இன் 2019. சரிங்களா? சிட்டிசன்ஷிப் ஆக்ட் வந்து எப்போ கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1955 கொண்டு வரப்பட்ட சட்டம். அது வந்து இப்போ 2019 திருத்தம் பண்ணாங்க. வாஸ் ஆப்ரேஷனலைஸ்டு ஆஃப்டர் தி ரூல்ஸ் ஃபார் இட் வேர் நோட்டிஃபைடு பை தி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் ஆன். அதாவது இந்த சட்டத்திருத்தம் கொண்டு வரதுக்கு முன்னாடி இந்த சட்டத்திருத்தத்தோட சரத்துகள் அந்த கூறுகள் எல்லாத்தையும் வந்து பொதுமக்களோட பார்வைக்கு வைப்பாங்க. அது எப்போ வச்சாங்க பார்த்தீங்கன்னா 11th March 2024 தான் ஆன்சர். சரிங்களா? மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா அமித்ஷா. ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, விச் ஸ்டேட் ஹோஸ்டட் தி 61st எடிஷன் ஆஃப் இந்தியன் நேஷனல் செஸ் சாம்பியன்ஷிப் இன் 2024. 61வது தேசிய அளவிலான செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியை வந்து நடத்திய மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹரியானா மாநிலம் தான். இதில் வந்து சாம்பியன் ஆனவங்க யார் பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் கார்த்திக் வெங்கட்ராமன்றவர் தான் இதனுடைய சாம்பியன். சரிங்களா? டி குகேஷ். சரிங்களா? ரொம்ப ரொம்ப ஃபேமஸான பிளேயர் இப்போதைக்கு இந்தியாவோட செஸ் பிளேயரில். இவர் வந்து ஒரு கிராண்ட் மாஸ்டர். இவர் வந்து யங்கஸ்ட் வேர்ல்டு செஸ் சாம்பியன். சரிங்களா? இவர் தான் வந்து உலகிலே வந்து மிக இளம் வயதில் வந்து செஸ் போட்டி ஜெயிச்ச செஸ் சாம்பியன் வேர்ல்டு சாம்பியன் ஆனவர் யார் பார்த்தீங்கன்னா டி குகேஷ், இந்திய நாட்டை சேர்ந்தவர். இவர் வந்து யாரை வந்து ஜெயிச்சார் பார்த்தீங்கன்னா டிங் லிரான். அடுத்து 45வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி 2024 ஹங்கேரியில் நடந்துச்சு. சரிங்களா? அந்த போட்டியில் தான் வந்து ஹங்கேரியில் நடந்துச்சு. அந்த போட்டியில் தான் வந்து டிங் லிரானை வெற்றி கொண்டு டி குகேஷ் வந்து சாம்பியன் பட்டம் வந்து ஜெயிச்சிருந்தார். அடுத்து விச் சிட்டி ஆஃப் இந்தியா ஆர்கனைஸ்டு தி வேர்ல்டு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சம்மிட் 2024. 2024 உலக சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சம்மிட் வந்து நடத்திய இந்திய நகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி தான். சரிங்களா? மொத்தம் வந்து எத்தனை சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா 17 சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இருக்குது. சரிங்களா? இது வந்து இதனுடைய டார்கெட் இயர் என்ன பார்த்தீங்கன்னா 2030 இதெல்லாம் வந்து செஞ்சு முடிக்கணும்னு சொல்லி யுனைடெட் நேஷன் அமைப்பு வந்து எதிர்பார்க்குது. அடுத்த கொஸ்டின், வேர் டிட் டாக்டர் ஜிதேந்திர சிங், யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, inaugurate India's first demonstration facility for biopolymers in October 2024. பயோபாலிமர்ஸ் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறக்கூடிய ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய இந்தியாவுடைய முதல் ஃபெசிலிட்டி வந்து இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் ஃபெசிலிட்டி ஆஃப் பயோபாலிமர்ஸ். இது வந்து எங்கே தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புனே நகரத்தில் தான் தொடங்கப்பட்டுச்சு. இது தொடங்கி வச்சு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஜிதேந்திர சிங், யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, the Indian Space Research Organization ISRO celebrated the 55th Foundation Day on 15 August 2024 by launching which of the following states. அதாவது இந்தியாவுடைய விண்வெளி ஆராய்ச்சி மையமான இஸ்ரோ தனது 55வது பிறந்த நாள் ஃபவுண்டேஷன் டே. சரிங்களா? தனது 55வது உதய தினம் ஃபவுண்டேஷன் டே வந்து 15th August 2004 கொண்டாடினாங்க. எப்படி கொண்டாடினாங்கன்னா எந்த ஒரு சேட்டலைட் விண்வெளிக்கு அனுப்பி கொண்டாடினாங்க பார்த்தீங்கன்னா EOS 08 அந்த சேட்டலைட் வந்து விண்வெளி செலுத்தி தான் வந்து இந்தியா இஸ்ரோ அமைப்பு வந்து தனது 55வது ஃபவுண்டேஷன் டே வந்து கொண்டாடினாங்க. EOSனா என்ன பார்த்தீங்கன்னா எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட். இஸ்ரோ வந்து எப்போ உருவாக்கப்பட்டுச்சுன்னா 15th August 1969 உருவாக்கப்பட்டுச்சு. இதில் ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா பெங்களூரு, கர்நாடக மாநிலத்தினுடைய பெங்களூர் நகரத்தில் வந்து இருக்குது. இதனுடைய கரண்ட் சேர்மன் யார் பார்த்தீங்கன்னா வி நாராயணன். சரிங்களா? இதனுடைய கமர்ஷியல் நாம ஆஃப் இஸ்ரோனுடைய வணிக அமைப்பு வந்து அதனுடைய பேர் என்ன பார்த்தீங்கன்னா NSIL நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட்ன்றது தான் அதோடைய ஃபுல் ஃபார்ம். அடுத்து சிங்மை சிட்டி, த மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டி இன் த வேர்ல்டு ஆஸ் ஆஃப் March 2024 இஸ் லொக்கேட்டட் இன் விச் கண்ட்ரி. உலகினுடைய மிக மோசமாக மாசுபாடு இருந்திருக்கக்கூடிய நகரமாக அறிவிக்கப்பட்ட சியாங்மே சிட்டி வந்து எந்த நாட்டினுடைய மாநிலம் பார்த்தீங்கன்னா எந்த நாட்டினுடைய நகரம் பார்த்தீங்கன்னா தாய்லாந்து நாட்டினுடைய நகரம் தான் வந்து சிங்மே சிட்டி. இது அது மட்டும் இல்லாமல் தேசிய நேஷனல் பொல்யூஷன் கண்ட்ரோல் டே, அதாவது தேசிய மாசுபாடு கட்டுப்பாடு தினம். சரிங்களா? எப்போ கொண்டாடப்படுதுன்னா 2 டிசம்பரில் தான் கொண்டாடப்படுது. இந்த நாளான 2 டிசம்பர் 1984 தான் வந்து
இந்தியாவில் வந்து போபால் கேஸ் ட்ராஜடி வந்து நடந்துச்சு. சரிங்களா, போபால் கேஸ் ட்ராஜடி. அடுத்ததா, வாட் வாஸ் தி வென்யூ ஆஃப் தி 19th ஆனுவல் மீட்டிங் ஆஃப் தி செக்ரட்டரிஸ் ஆஃப் தி செக்யூரிட்டி கவுன்சில்ஸ் ஆஃப் தி ஷாங்காய் கோஆபரேஷன். ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனுடைய செக்ரட்டரியேட்டோடைய மீட்டிங் வந்து 19வது மீட்டிங் வந்து எங்கே நடந்துச்சுன்னா கசகஸ்தான் நாட்டினுடைய தலைநகரமான அஸ்தானாவில் தான் நடந்துச்சு. இது வந்து 2024 நடந்துச்சு. சரிங்களா, இதனுடைய இந்த எஸ்சிஓ அமைப்பினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா பெய்ஜிங், சைனா நாட்டினுடைய பெய்ஜிங் நகரத்தில் தான் வந்து அமைஞ்சிருக்கு. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஹூ மேட் ஹிஸ்ட்ரி பை பிகமிங் த ஓல்டஸ்ட் இந்தியன் டு ஸ்விம் அக்ராஸ் இங்கிலீஷ் சேனல் இன் ஆகஸ்ட் 2024. ஆகஸ்ட் 2024 இங்கிலீஷ் கால்வாயை வந்து கடந்த இந்தியாவின் மிக வயதான ஸ்விம்மர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சித்தார்த்த அகர்வால்ன்றவர் தான் ஆன்சர். இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் இந்தியன் டு ஸ்விம் அக்ராஸ் இங்கிலீஷ் சேனல், ஆங்கில கால்வாயை வந்து கடந்த முதல் இந்திய வீரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிகிர்சன். அடுத்ததாக, ஹூ அமங் தி ஃபாலோயிங் வாஸ் அப்பாயிண்டட் அஸ் தி யூனியன் மினிஸ்டர் ஆஃப் பஞ்சாயத் ராஜ் 2024. 2024 ஜூனில் வந்து பஞ்சாயத்து ராஜ் துறையினுடைய மினிஸ்டர் வந்து அறிவிக்கப்பட்டவர் யார் பார்த்தீங்கன்னா ராஜீவ் ரஞ்சன் சிங். சரிங்களா, நேஷனல் பஞ்சாயத்து ராஜ் டே எப்போ கொண்டாடப்படுதுன்னா ஏப்ரல் 24 தான் வந்து தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் வந்து கொண்டாடப்படுது. சிவராஜ் சிங் சௌஹான் எந்த துறையினுடைய அமைச்சர் பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர். சரிங்களா, விவசாயத்துறை அமைச்சர் தான் வந்து சிவராஜ் சிங் சௌஹான். பியூஷ் கோயல் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் சப்ளை ஆஃப் இந்தியா. சரிங்களா, இந்திய தொழில் மற்றும் தொழில்துறையினுடைய அமைச்சர் யார் பார்த்தீங்கன்னா பியூஷ் கோயல். சரிங்களா, ஜேபி நட்டா வந்து நம்மளுடைய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் தான் ஜேபி நட்டா. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.